டீ எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. குடிக்கும் முதல்ல சொல்லுங்க நல்லா இருக்குன்னு. இல்லை ஏற்கனவே ஒன்று குடிச்சு வைக்கணும் குடிச்சபடியா? இது மேக் பை சந்துருவா? இல்ல வீட்டில் வீட்டில் அதால ஓகே. ஏஷியா கப் எல்லாம் சூடு பிடிக்க தொடங்கிட்டு டீம்ஸை பற்றி சொல்லி இருக்கிறோம். இப்போ தொடங்கின நாள்ல இருந்து இப்போ நாங்கள் கிரிக்கெட்டை பற்றி தானே சந்திர கதைச்சிட்டு இருக்கோம். பிரீமியர் லீக்கை பற்றி இந்த கதைக்க போகிறோம். தெரியும் எனக்கு. பிரீமியர் லீக் பிரீமியர் லீக்னா ஏகப்பட்ட பிரீமியர் லீக் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சரி, பிரீமியர் லீக்னா என்ன? நீங்க ஏகப்பட்டது இருக்குன்னு சொல்லிக்க எனக்கு விளங்கிட்டு. இந்தியன் பிரீமியர் லீக், ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக், எங்க ஊர்ல நடக்கும் பிரீமியர் லீக், அதைத்தான் நடந்து யாழ்ப்பாண பிரீமியர் லீக், அந்த இப்ப எல்லா எங்க தொட்டாலும் பிரீமியர் லீக் தான். பிரீமியர் லீக் எல்லாம் அது என்ன என்ன பேட்டை போல தூக்கிட்டு போய் தொடங்கிடுவாங்க. எல்லாரும் பிரீமியர் யார் விளையாடினாலும் பிரீமியர் லீக் தான். இப்ப கிட்ட பார்த்தா சின்னபடி எங்க 10 வயசுக்கு உட்பட்ட ஐபிஎல் பிரீமியர் லீக் தான். அதான் சொல்றேன். ஐபிஎல் அப்பன்ஸ் பிரீமியர் லீக் விளையாடுறாங்க அப்பாக்கள் எல்லாம் சேர்ந்து இலங்கையில அப்படி இருக்குது. ஆனா பிரீமியர் லீக் அப்பனை பற்றி தான் கதைக்க போறோம். அப்படி ஒரு இருக்கா? பிரீமியர் லீக்னு சொல்றோம் தானே. பிரீமியர் லீக்னு இப்போ எல்லாத்துக்கும் முன்னுக்கு ஒரு பேரை வச்சு தானே வைக்கிறேன். பிரீமியர் லீக்னு ஒன்று இருக்கு தெரியுமா? தனியா பிரீமியர் லீக் அதுதான். நீங்க என்ன பிரீமியர் லீக்னு எல்லாம் கேட்க முடியாது. பிரீமியர் லீக் அதை கொப்பி அடிச்சு தான் இந்த பிரீமியர் லீக் எல்லாமே வந்தது. அப்படி அடிக்கலாமா கொப்பி? பிரீமியர் அதுக்கு தான் முன்னுக்கு இன்னொரு பேரை சேர்க்கிறது. ஆடா கொடுமை பிடிச்சவங்களா? உலகத்தில் அதிக பணம் வசூலிக்கப்படுகின்ற, உலகத்தில் அதிக ரசிகர்கள் மைதானத்துக்கு சென்று பார்க்கின்ற, உலகத்தில் அதிகம் ரசிகர்களால் தொலைக்காட்சியில் பார்க்கப்படுகின்ற விளையாட்டு தான் பிரீமியர் லீக். பொதுவாக ஃபுட்பால் தானே அப்படி பண்ணுவாங்க. ஃபுட்பால் தான். ஓகே ஓகே. பொதுவாக எனக்கு தெரிஞ்சு நாமெல்லாம் கிரிக்கெட் ரெண்டு பேசுறோம். கிரிக்கெட் தான் அதிகமானவங்க பார்க்குறவங்க, அதிகமானவங்க மைதானத்திலேயே அல்ல தொலைக்காட்சியிலே பார்க்குறோன்றது நம்ம சும்மா சாதாரணமாக ஆக்குறது. ஆனால் அப்படி இல்லை. ஃபுட்பால் தான், உதைப்பந்தாட்டம் தான் உலகத்திலேயே அதிகமானவங்க பார்க்குற விளையாட்டும், அதிக கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான ரசிகர்களை கொண்டது ஃபுட்பால் தான். 96ஆம் ஆண்டு இலங்கையில உலகக்கிண்ணம் வெல்லறதுக்கு முதல்ல இலங்கையில் அதிகம் பார்க்கப்பட்ட விளையாட்டு எது தெரியுமா? ஃபுட்பால். பிரீமியர் லீக் சந்துரு கடந்த சனி ஞாயிறு 2025-2026 சீசன் பருவகாலம் ஆரம்பமாகி இருக்கின்றது. எங்க நடக்குது? என்ன? இங்கிலாந்தில் தான் நடக்கும். இங்கிலீஷ் பிரீமியர் லீக்னு பொதுவாக சொல்வார்கள். இந்த பிரீமியர் லீக்கு ஒப்பானவை இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கு அடுத்தது ஸ்பெயினில் நடைபெறும் லா லீகான்னு சொல்லுவார்கள். அது ஸ்பெயின் பிரீமியர் லீக்னு பொதுவாக பேச்சு ஃபுட்பால் சேனல்ல அடிக்கடி பார்ப்பார்கள். 20 அணிகள் அங்கே விளையாடுகின்ற நாடு. அதே போன்று இத்தாலியில் சீரியஸ் ஏன்னு சொல்லுவாங்க, இல்ல சீரியா ஏன்னு சொல்லுவாங்க. ஜெர்மனியில் அது புண்டஸ் லீகான்னு சொல்லுவார்கள். பிரான்சில் அது வேறு ஒரு பேரில் இருக்கிறது. அதுபடி கால்பந்து பிரபலமான நாடுகளில் ஒவ்வொரு பேரில் விளையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் பிரீமியர் லீக் என்பது உருவாக்கப்பட்டது இங்கிலாந்தில். 1992ஆம் ஆண்டிலிருந்து இந்த பிரீமியர் லீக் உருவானது. 92 தான் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் 22 அணிகளோடு தொடங்கினாலும் இப்பொழுது 20 அணிகளோடு விளையாடுவார்கள். 2 அணி போயிட்டாங்க, குறைச்சாங்க, மட்டுப்படுத்தி 20க்குள்ள கொண்டு வந்தாங்க. பிறகு 2007 ஃபீஃபா கேட்டுக்கொண்டது 18ஆவது குறைக்க சொல்லி ஒரு வருஷம் மாத்திரம் 18ஓட விளையாடினாங்க. பிறகு திருப்பி அது சரி வரையிலேருந்து 2008 மீண்டும் 20 அணிகளாக வந்துட்டாங்க. இதில் சிஸ்டம் அப்படின்னா 20 பேர் விளையாடுவாங்க. இதுக்கு ஃபைனல் எல்லாம் இல்லை. சொந்த மைதானத்தில் உண்டு, எதிரி மைதானத்தில் ஒரு போட்டி, 2 போட்டி, கிட்டத்தட்ட 20 அணிகள். பழைய காலத்துல ஊர்ல விளையாடுற மாதிரி எங்கட ஊருக்கு வந்து நீ விளையாடணும், நான் ஊர்ல வந்து விளையாடுவோம்ன்ற மாதிரி 2 மேட்ச் விளையாடுவாங்க. சண்டை பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை. 38 மேட்ச் விளையாடணும். பாயிண்ட்ஸ்ல யார் முதலாவது இடத்துல வராங்களோ அவங்க சாம்பியன். ஃபைனல் கதையெல்லாம் இங்க இல்ல. எல்லா ரவுண்ட்லயும் விளையாடி பாயிண்ட்ஸ்ல முதலாவதா வந்து நீங்க முதலாவது. இதை வைத்துக் கொண்டுதான் இந்தியன் பிரீமியர் லீக் லலித் மோடியினால் உருவாக்கப்பட்டது. அவரை தான் ஊழல் செய்தவர் என்று அவர் நாட்டை விட்டு ஓடி இப்ப இங்கிலாந்துல தலைமறைவா இருக்கிறார். லலித் மோடி அவரால் உருவாக்கப்பட்டது. இந்தியன் பிரீமியர் லீக் உருவானது அப்படித்தான். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஹோம் அவே மேட்சஸை வந்து அதே மாதிரி தான் விளையாடுறாங்க. அதில் பாதியை மட்டும் வச்சிருக்கிறாங்க, மற்றது அப்படி இல்லாமல். எனவே இங்கே இருந்து கிரிக்கெட் இப்போ நிறைய காலம் எடுக்கின்றதுன்ற காரணத்தினால அது குறைக்கப்பட்டது. இப்போ இது ஒவ்வொரு சனி ஞாயிறு தினங்களிலும், சில வேளைகளில் வெள்ளியிலும் ஆரம்பம், இல்லை விசேட விடுமுறைகள் என்றால் நடந்தால். இப்போ இதுதான் பருவகாலம். ஆகஸ்டில் ஆரம்பித்தால் அடுத்த வருடம் மே மாதம் வரையும் இது நடைபெறும். வார இறுதி நாட்களில் நடைபெறுகின்ற போட்டிகள் இவை இப்படிதான் நடக்கும். இப்போ முதலாவது இடம் 2 அணி ஒரே புள்ளிகளை பெற்றால் தாங்க அடிச்ச கோல், எதிரணி அடிச்ச கோல், இப்படி எல்லாம் விஷயங்களை பார்த்து தான் இந்த முதலாவது இடம் தீர்மானிக்கப்படும். அது இல்லாமல் உள்ளுக்கு இருக்கிற விஷயம் எல்லாம் சமனண்டா மாத்திரம் ஒரு ஃபைனல் மாதிரி ஒரு பிளே ஆஃப்ன்றது ஒரு பொது மைதானத்தில் விளையாடுவாங்க. இதில் இருந்து தான் தெரிவு செய்யப்படுவாங்க. இதுவரையும் பிரீமியர் லீக் வரலாற்றில் அவ்வாறு நடைபெற்றது இல்லை. இப்போ சந்திர இந்த விஷயங்கள் எல்லாம் தேடிக்கொண்டு போயிருக்க ஒரு விஷயத்தை பார்த்ததும்
பாடான்ற மாதிரி போச்சுது. நீ என்ன சொல்ல வாரீங்கன்னா ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணிட்டேன். இந்த பணம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அதிக பணம் எடுக்கின்ற அதே போன்ற போட்டிகளை பார்க்கின்றது இருக்கின்றதானே. தொலைக்காட்சி உரிமம் அடுத்த 4 வருடங்களுக்கு இப்பொழுது 2025 புதிதாக அது மாற்றப்பட்டிருக்கின்றது. 6.4 பில்லியன் பவுண்ட்ஸ். 6.4 பில்லியன் பவுண்ட்ஸ் என்றால் 6400 கோடி பவுண்ட்ஸ். அதை பெருக்கி நான் பார்த்தேன், 2 லட்சம் கோடி ஏதோ கிட்டத்தட்ட வருது நம்ம நாட்டு பெருமை. 2 லட்சம் கோடிக்கு அதிகமா இருக்கும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 400 ரூபான்ற கணக்கில் இதை பார்த்தால் கிட்டத்தட்ட அப்படி ஏதோ 4 வருஷத்துக்கு டிவி ரைட்ஸ் மாத்திரம். இது டிவிக்கு கொடுப்பாங்கன்னா இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. இது தனியா சோசியல் மீடியாவுக்கு கொடுப்பாங்க, தனியா ஒவ்வொரு தனி பிளாட்ஃபார்முக்கு கொடுப்பாங்க. அடுத்து சேட்டலைட் ரைட்ஸ் சொல்லி ஒரு இது இருக்கு. அதுக்கு பிறகு தனித்தனி நாடுகள் இப்ப இங்க இருக்கிற ரூபவாகினி நேஷனல் டிவி சேனல்ஸ் இருக்கும், அதுக்கு தனியா டெரெஸ்ட்ரியலுக்கு தனியா கொடுப்பாங்க, டிஜிட்டல் அப்படின்னு தனியா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஓடிடின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் தனியா கொடுப்பாங்க, ஐபிடிவிக்கு தனியா கொடுப்பாங்க. இந்த மாதிரி அது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கழிச்சு பார்த்தா எத்தனை லட்சம் கோடி அப்ப அந்த அளவுக்கு இருக்கின்றது. ஏன்னா ஃபுட்பால் பாக்குறதுக்கான உதைப்பந்தாட்ட போட்டிகளை பாக்குறதுக்கான ரசிகர்கள் இலங்கையில நம்ம குறைவா இருக்கலாம், உலகத்துல இலங்கையில தெரியறது இல்ல, ரசிகர்கள் ஏராளமான போட்டியை பார்க்கும்போது கிரிக்கெட்டை விட மிக மிக என்ன சொல்றது விறுவிறுப்பான போட்டியை நீங்க ஃபுட்பால் மேட்சை நீங்க சும்மா லைவா பார்த்துட்டு இருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதனுடைய அந்த விறுவிறுப்பு தன்மை. அதுக்குள்ள நாங்க உள்ள ஒரு 2-3 போட்டியோட உள்ள இறங்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு போதை கால்பந்துன்றது அந்த அளவுக்கு இருக்கு. சாதாரணமாக சந்துரு ஒரு போட்டியினை 40,000க்கு அண்மித்தவர்கள் சராசரியாக 40,421 பேர் நேரடியாக மைதானத்துக்கு சென்று ஒரு கிளப் மேட்ச் ஒரு மேட்ச் சாதாரண. அப்போ ஒரு வீக்கெண்ட் ஒரு வெள்ளி சனியில நடைபெறுகின்ற போட்டிகளை பாருங்கள், கிட்டத்தட்ட 20 அணிகள் என்றால் 10 போட்டிகள் கட்டாயம் நடக்கும். எத்தனை லட்சம் பேர் 4 லட்சம் பேர். அதாவது வெள்ளி இரவு தொடங்கினால் ஞாயிற்றுக்கிழமைக்குள் 4 லட்சம் பேர் போட்டிகளை பார்க்கின்றார். டிக்கெட்டின் விலை அது இன்னும் இருக்கும், அதை பற்றி நான் தேடவில்லை. எனவே இவையெல்லாம் சேர்ந்ததுதான் பிரீமியர் லீக். எனவே பிரீமியர் லீக்கில் வெளிநாட்டு வீரர்கள் 4 பேர் ஒரு அணியில் சேர்த்துக் கொள்ள முடியும் விளையாடுகின்ற நாடுகள். எனவே இதை வைத்துதான் இங்க எல்லா பிரீமியர் லீக்கில் வெளிநாட்டு வீரர்கள் இத்தனை பேர் இருக்கலாம் என்றது எல்லாமே உருவாக்கப்பட்டது. அடிப்படை அங்கேதான் இருக்கின்றது. எனவே அங்கே இருந்து சுட்டு கொண்டு வந்த விஷயங்களை தான் வந்து இங்க பிரீமியர் லீக் நம்மளை ஏமாத்திருக்காங்க. அப்ப இதே மாதிரி இவ்வாறு பணம் கொட்டுகின்றபடியால் ஏனைய வெளிநாட்டு வீரர்களை இங்கே பணம் கொடுத்து வாங்குவார்கள். இதற்குள் இந்த அணிகளுக்குள் வீரர்களை பண்டமாற்று செய்வதற்கு பணம், ஏலம் மூலமாக வீரர்களை எடுப்பதற்கான பணம், இவை எல்லாமே அங்கேதான் இருக்கின்றது. இதன் மூலமாகத்தான் கிரிக்கெட் வீரர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொட்டப்படும். எனவே தேசிய அணிகள் விளையாடுவதிலும் பார்க்க இவர்கள் இந்த அணிகளில் தான் பயிற்சிகளை பெறுவார்கள், விளையாடுவார்கள், வளர்த்தெடுப்பார்கள். இப்படி பல விடயங்கள் இங்கிலாந்து பிரீமியர் லீக்கில், இங்கிலீஷ் பிரீமியர் லீக் என்று சொல்லப்படுகின்ற பிரீமியர் லீக்கில் இருக்கின்றன. இந்த முறை விளையாடுகின்ற அணிகள் எவை என்பதையும் ஆரம்ப போட்டிகளில் என்ன விஷயங்கள் நடந்திருக்கின்றதையும் நாங்கள் ஒரு தடவை சொல்லிவிடலாம். எனவே நீங்கள் இந்த இங்கிலாந்து பிரீமியர் லீக் போட்டிகளை பார்வையிடுபவர்களாக இருந்தால் அவை பற்றிய கருத்துக்கள், அவற்றில் உங்களுடைய அனுபவங்கள் அதாவது உதைப்பந்தாட்டம் பார்க்கிற ஒரு ஆளா அல்லது உதைப்பந்தாட்டம் பார்க்கறதுக்கான ஆர்வம் உள்ளவரா இருந்தாலும் நீங்க கருத்துக்களை சொல்லுங்க. இது தரவான இன்னும் நிறைய விஷயங்களை நாங்க உங்களுக்கு கொண்டு வரலாம். இப்போ நான் ஊடகத்துறையில் இருக்கும் காலத்திலும் சரி, வானொலிகள் இருக்கும் சரி, அதுக்கு முதலுமே இவற்றை நான் பார்ப்பது வழக்கம். பொதுவாக எனக்கு ஒரு விருப்பமான அணி இருக்கும், வீரர்களுக்கான அணி இருக்கும். ஆரம்ப காலத்தில் சந்திர மான்செஸ்டர் யுனைடெட் இதுதான் கொடி கட்டி பறந்தது. 90, 2000களில் இவர்களை அசைக்க முடியாதுன்றது இருந்தது. அதன் பின்னர் அண்மை காலங்களில் பலமான அணியாக மாறியது மான்செஸ்டர் யுனைடெட். இங்கிலாந்தின் ஒரே பிராந்தியத்தை சேர்ந்த அணிகள் இவர்கள். எனவே மான்செஸ்டர் யுனைடெட், மான்செஸ்டர் சிட்டி என்ற பெயரோடு இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் தான் பலம் பொருந்தியவர்கள். அதே போன்று செல்சி, இவை இன்னும் ஒரு பலம் பொருந்திய அணியாக இருக்கும். இம்முறை மான்செஸ்டர் சிட்டி வெற்றியோடு ஆரம்பித்திருக்கின்றது. எனவே வெற்றியோடு ஆரம்பித்த அணிகளை நான் முதலில் சொல்கின்ற இம்முறை இருக்கின்ற புள்ளிப்பட்டியலின்படி ஒரு போட்டி மான்செஸ்டர் சிட்டி, சண்டர்லாண்ட், டாட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர், லிவர்பூல், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், ஆர்சனல், லீட்ஸ் யுனைடெட், இவர்கள் இந்த 7 அணிகளும் வெற்றிகளை பெற்றிருக்கின்றார்கள், 3 புள்ளிகள். அதனைத் தொடர்ந்து பிரைட்டன், ஃபுல்ஹாம், அஸ்டன் வில்லா, செல்சி, கிறிஸ்டல் பேலஸ், நியூகாசல் யுனைடெட் ஆகிய அணிகள் சமநிலையான முடிவுகளை பெற்று அடுத்த இடங்களில் இருக்கின்றவர்கள். வெற்றி பெறாத அணிகள் எவர்டன், மான்செஸ்டர் யுனைடெட், ஏஎஃப்சி பர்ன்மவுத், பிரென்ட்ஃபோர்ட், பெர்ன்லி, வெஸ்ட்ஹாம் யுனைடெட், வோல்வ்ஸ், இந்த அணிகள் அடுத்த இடங்களில் இருக்கின்றார்கள். இவர்களில் 3 அணிகள் அடுத்த முறை வெளியேற்றப்படுவார். இறுதி இடங்களை பெறுகின்ற அணிகள் அடுத்த இது பிரீமியர் லீக், அடுத்தது இருக்கின்றது சாம்பியன்ஷிப்.
ஓகே இதில் இல்லாத அடுத்த 20 அணிகள் மோதும் சாம்பியன்ஷிப். ஓகே அது அந்த 3 அணிகளோடு இவர்கள் செல்வார்கள். அந்த சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெறுகின்ற முதல் 3 அணிகள் இங்க வருவாங்க இங்க வருவார்கள். பிரீமியர் லீக் ப்ரமோஷன் ப்ரமோஷன்ஸ் போன்றவை இருக்கும். அடுத்தடுத்த கட்டமாக இருக்கும். அதற்கும் ஏராளமான ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறார்கள். எனவே இங்கிலாந்திற்குள் இது ஒரு மகா போதை. இங்கிலாந்து உதைப்பந்தாட்டம்ன்றது மிகப்பெரிய போதை. எனவே இவை பற்றி ஒரு அறிமுகத்தை நாங்கள் இப்ப தந்திருக்கோம். இது தொடர்பான உதைப்பந்தாட்டம் தொடர்பான காணொளிகளும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க விரும்புறீங்களா இருந்தா கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். முக்கியமாக கால்பந்து செய்திகள், அவற்றில் எவ்வாறான செய்திகள் உங்களுக்கு தேவை என்பதை பின்னூட்டமாக இடுங்கள். எனவே உங்கள் பின்னூட்டங்கள்லாம் எங்களை உற்சாகப்படுத்துபவை. எனவே கிரிக்கெட்டுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே அந்த கருத்துக்களை நான் முழுமையாக வாசிக்கின்றேன். ஓகே, நன்றி, வணக்கம். வாசிங்கள் தொடர்ந்து.